ஒரு சில ஆலயங்கள் உண்டு. அதற்கும் சக்தி மிகவும் அதிகம். அப்படிப்பட்ட மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவறையிலே யந்திரஸ்தாபனம் மற்றும் நவரத்தனங்களினாலே என்வகை மருந்து சாற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெற்று தொடர்ச்சியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய குடமுழக்கு விழா நாளைக்கு தினம் சரியாக 9 மணிக்கு மேலாக 10 மணிக்குள்ளாக சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. கருட பகவான் தரிசனத்தோடு நம்ம எல்லாரும் ஒரு குடமுழக்கில் என்ன வேண்டுவோம்? கருட பகவானுடைய அருளாசி நமக்கு கிடைக்கணும்னு. அப்படிப்பட்ட ஒரு கருட பகவான் சிறப்பாக காட்சி தந்து நாளைக்கு தின விழா நாளை காலை சரியாக 7 மணிக்கெல்லாம் இந்த விழா துவங்கிடும். விநாயகருடைய அனுமதியை பெற்று விநாயகரனுடைய வழிபாட்டுடன் இனிதே 2ஆம் கால யாக வேள்வி துவங்கிடும். அதுபோன்று எல்லா பக்த கோடி பெருமக்களும் பங்காளிகளும் நாளைக்கு எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாளை காலை சரியாக ஒரு 7 மணிக்கெல்லாம் இந்த யாக வேள்வி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்துடணும். 2 மணி நேரம் பூஜைகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் குடமுழக்கு. ஏன்னா பத்திரிகைகள் எல்லாருமே பார்ப்போம் 9 to 10 போட்டிருக்கோம் அப்படிங்கிற நேரத்தை பார்ப்போம். ஆனா அதற்கு முன்னதாக நிறைய வழிபாடுகள் இருக்குது. காலையில விநாயகர் வழிபாடு இருக்கு, மகா சங்கல்பம் இருக்கு, வரண வழிபாடு இருக்கு, பிம்ப சுத்தி, ஸ்பரிஷாகுதி, இப்படி தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த வேள்வியாக நமது பங்காளிகளும் வருகை தரணும்.